கர்த்தராகிய தேவன் நல்லவர், போதுமானவர், என்னென்னும் நம்மோடு இருக்கின்றவர், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பிரியம் கொண்ட தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மாம்சிகமான இஸ்ரவேலர் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் ஆபிரகாமுக்குள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய இஸ்ரவேலராக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆமேன். ஆகவேதான் பேதுரு அப்போஸ்தலர் இப்படி சொன்னார், அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்குள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அப்புறம் என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 2:9 எடுத்து வாசிங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம், அதை தொடர்ந்து ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், அப்புறம் பரிசுத்த சொந்த ஜனமாயும் என்ன செய்கிறீர்கள்? இருக்கின்றீர்கள். அங்கே பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார். 1, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். 2வது, ராஜரிகமான மக்கள். 3வது, ஆசாரிய கூட்டம். 4வது, பரிசுத்த சொந்த ஜனம். இந்த வசனத்தின் மூலமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் ஆவியானவர் பேதுரு அப்போஸ்தலர் மூலமாக ஒன்றிணைத்து காட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இவர்களை அந்த வசனத்திற்குள்ள என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆவியானவர் ஒன்றிணைத்து காட்டுகின்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொன்னால் ஆபிரகாமின் சந்ததி. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் சந்ததியை தான் கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்ட சந்ததியாக வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாமுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லும்போது ஆபிரகாமின் பிள்ளைகள் நாம் அந்த வரிசைக்குள்ள அப்படியே வந்துடுறோம். ராஜரிகமான என்று சொல்லும்போது தாவீது அரசர். ராஜானா யார்தாங்க? வேதத்தில் நம்ம யாரைத்தான் சொல்லுவோம்? தாவீது ராஜா. ராஜாவாகிய தாவீது. சாலமோன் பெரிய ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜா கீழே விழுந்து போன ராஜா. ஆகவே கர்த்தருக்குள்ள ராஜரிகமான ஒரு மனிதனாகவே இருந்து தேவ கனத்தை பெற்று போன மனிதர் தாவீது அரசர். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தாவீதுக்குள்ளாக தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ராஜரீகமானவர்கள். முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினா ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் வழி வந்தவர்கள். ராஜரிகமான தாவீது ராஜான்னு சொன்னா தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்தவர்கள். 3வது, ஆசாரிய கூட்டம். அப்படித்தானா? லேவியர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லேவியர்கள் ஆசாரியர்கள். இன்றைக்கு நம்மையும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிக்கிறோம், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர். அப்போ லேவியரோடையும் கர்த்தர் நம்மை இணைத்து விட்டார். ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். பரிசுத்த சொந்த ஜனம் என்று சொன்னால் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்குள்ளாக நாம் தேவனுடைய சொந்த மக்களாக என்ன செய்கிறோம்? விளங்குகிறோம். 1 பேதுரு அந்த 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் என்ன செய்கிறது? ஒன்றாக இணைத்து விடுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்குள்ளே வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்தமான அவருக்கு சொந்தமான ஜனங்களாகவும் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் மிகப்பெரிய கனத்தை பெற்றுக்கொண்ட மக்கள். பழைய ஏற்பாட்டின் சகல விதமான ஆசீர்வாதங்களும் புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய நமக்குள்ளே வந்து விளங்குகிறது. தேவன் அவர்களுக்கு என்னவெல்லாம் வாக்கு பண்ணினார்களோ அவங்க அதுக்கு பாத்திரமாக இல்லை.
ஆகவேதான் தம்மிடத்தில் வந்த மேசியாவையே என்ன செய்து போட்டார்கள்? என்ன செய்தாங்க? சிலுவையில் அடித்து போட்டார்கள். நாம் சிலுவையில் அடிக்கவில்லை, நாம் சிலுவையை ஏற்றுக்கொண்ட மக்களாக ஆண்டவரின் சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க யூத மக்கள் கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அடித்து போட்டார்கள். நாமோ சிலுவையை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கின்றோம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய கனத்தையும் மகிமையையும் அவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். பார்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த வார்த்தை விசுவாசமும் ஜபமும் ஆசீர்வாதமும். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசமும் ஜபமும் ஆசீர்வாதமும். இதை நீங்கள் மனதில் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவரில் விசுவாசம். சொல்லுங்க. அவரில் விசுவாசம், அதன் மேல் ஜபம், அதனால் ஆசீர்வாதம். அவரில் விசுவாசம். யாரில்? இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம். அதன் மேல். எதன் மேல்? அந்த இயேசு கிறிஸ்து மேல வைத்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தின் மேல், அந்த விசுவாசத்தின் மேல அதனால் ஆசீர்வாதம். எதனால்? ஜபத்தினால் ஆசீர்வாதம். சோ கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், கிறிஸ்துவில் விசுவாசம், விசுவாசத்தின் மேல் ஜபம், ஜபத்தினால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தேன். அவரில் விசுவாசம், அதன் மேல் ஜபம், அதனால் ஆசீர்வாதம். அவரில் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம், அதன் மேல் விசுவாசத்தின் மேல் ஜபம், அதனால் ஜபத்தினால் என்னது? ஆசீர்வாதம். இதெல்லாம் சின்ன சின்ன சூத்திரங்கள். இதெல்லாம் மனசில் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரை மெடிடேட் பண்ணும்போது, தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது இதெல்லாம் மனசுக்குள்ளே வந்தது என்று சொன்னால் ஜெப வேலை நமக்கு இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மில் என் விசுவாசத்தை வைக்கின்றேன். உம்மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மேலே தான் என் ஜெபம் அமைந்திருக்கிறது. அந்த ஜெபத்தினாலே தான் நான் உம்மிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்கிறேன்? ஆசீர்வாதங்களை பெறுகிறேன். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் ஆவிக்குரிய சூத்திரங்கள். பார்த்து கொள்ளுங்கள். இருக்கட்டும். இன்னைக்கு நாம் சிந்திக்க அந்த வசனங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 28 வரையிலும் வாசித்தோம். மத்தேயு 15, 21 முதல் 28 வசனம். இதில் இன்றைக்கு நமக்கு முன்பதாக நிற்கின்ற ஒரு கதாநாயகி, என்ன சொல்லுவாங்க? ஒரு காப்பியம் அல்லது ஒரு கதை. ஒரு இதில் பிரதான பாத்திரத்தை கதாநாயகன், கதாநாயகி என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே நம்ம பார்க்கிற ஒரு கதாநாயகி யாருன்னு சொன்னால் ஒரு கானானிய பெண். அவளுக்கு பேர் என்ன? பேர் அவளுக்கு பேர் என்னங்க? அந்த பேர் என்னன்னு தெரியாது நமக்கு. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு தெரியாது. வேதம் நமக்கு கொடுக்குற பெயர் என்னன்னா கானானிய பெண். அந்த கானானிய அல்லது புற இனத்து பெண், புற இனத்து பெண்ணாகிய ஒரு பெண், கானானிய பெண். அவள்தான் இந்த பகுதியிலே நமக்கு முன்பதாக நிற்கின்ற ஒரு பிரதான பாத்திரம். பார்த்து கொள்ளுங்கள். இந்த பெண் ஒரு புற இனத்து பெண். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கிற இடத்துல இந்த பெண் உள்ளே வருகின்றாள். இந்த பெண் என்ன செய்யறான்? உள்ளே வருகின்றாள். வந்த உடனே சீடர்களுக்கெல்லாம் அப்படியே அலர்ஜி ஆகிடுது. சீடர்களுக்கெல்லாம் அலர்ஜி ஆகிவிடுகிறது, ஒவ்வாமை ஆகிவிடுகிறது. ஏன் தெரியுமா? அவள் ஒரு கானானிய பெண், அவள் ஒரு புற இனத்தவள். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் தீட்டுப்பட்டவள், பட்டியல் இனத்தை சேர்ந்தவள். அவள் எப்படி சொல்லுங்க? ஷெட்யூல் காஸ்ட், எஸ்சி, பட்டியல் இனத்தை சேர்ந்தவள். ஆனால் இவர்களெல்லாம் உயர்ந்த ஜாதி மக்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் எப்படிப்பட்டவங்க? யூதர்கள் என்று சொன்னால் அன்னைக்கு டாப் மோஸ்ட். அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே இந்த பட்டியலின பெண் அல்லது எஸ்சி என்று சொல்லப்படுகிற இந்த பெண்கள், இந்த கானானிய பெண்கள், புற இனத்து பெண்கள் பக்கத்திலேயே வரக்கூடாது.
பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் நாய்கள். அவங்களுக்கு பேர் என்ன பேர்? நாய்கள் என்று பெயர். அந்த யூத மக்கள் புறையனத்து மக்களை நாய்கள் அப்படின்னு தான் அழைப்பாங்க, பேய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க. பக்கத்திலே வரவிடக்கூடாது, பக்கத்திலே வரக்கூடாது. ஆனால் இந்த பெண் பாருங்கள், துணிந்து ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் இருக்கிற இடத்திற்குள்ள இவள் உள்ளே வந்திருக்கின்றாள். உடனே சீடர்களுக்கெல்லாம் ஒவ்வாமை ஆயிட்டு, தீட்டு தீட்டு தீட்டு, ஐயோ தீட்டு ஐயோ தீட்டு. உடனே சொல்றாங்க, ஆண்டவரே இவள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, கானானிய பெண், இவளை துரத்தி விடும், இவளை என்ன செய்து விடும், விரட்டி விடும் என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்லுகிறதை நம்மால் பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். அங்கே நான் பார்க்கின்றோம், எந்த வசனத்தில் சொல்றாங்க, 23 வசனத்தை பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை என்ன செய்துவிடும், அனுப்பிவிடும் ஆண்டவரே, இவளை அனுப்பிவிடும், இவ பக்கத்தில் நிற்க கூடாது, நாங்களெல்லாம் பக்கத்தில் நிற்கிறோம், இவ எப்படி வந்து பக்கத்தில் நிற்கலாம். அவர்கள் அவர்களை நாய்கள் என்று அழைப்பார்கள். அதை ஆண்டவரும் சுட்டி காண்பிப்பார். ஆண்டவரும் பின்னால சொல்லும் பொழுது அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த இஸ்ரவேல் மக்கள் அல்லது யூத மக்கள் புறையினத்து மக்களை எப்படி கருதினார்கள் என்பதை அங்க ஆண்டவரே சுட்டி காண்பிக்கிறாரு. நீங்களாம் இவங்களை நாய்கள் தானே சொல்றீங்க, சீடர்களுக்கு குத்த வேண்டும் என்பதற்காக சுட்டி காண்பிக்கின்றார். ஏமா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவாங்களா? நீ ஏன்ட்ட வந்து ஜெபிக்க வந்திருக்கிறாய், நன்மை தேடி வந்திருக்கிறாய். அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுடைய மகளுக்கு பிரச்சனை. அவளுடைய மகள் கொடிய வேதனைப்படுகின்றாள். 22 வசனத்துல, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் மகளுக்கு பெரிய பிசாசு ஒன்று பிடிச்சி அவளை அலக்கழித்து கொண்டு இருக்கிறத தாங்க முடியல, நீர் அவளை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். வருகிற பொழுதுதான் இந்த சீடர்கள், இயேசுவுக்கு பின்னால இயேசுவின் சீடர்களாக இருக்கிறவங்க, ஐயோ ஐயோ தீட்டு, இவளை அனுப்பிவிடும் ஆண்டவரே, இவ பக்கத்தில் வரக்கூடாது. யாருக்கு பின்னால் வர்றாங்க? யாருக்கு பின்னால? இயேசுவுக்கு பின்னால. இயேசுவுக்கு பின்னால வருகிற அந்த சீடர்களே, இவ தீட்டு, இவ புறையினத்தவள், இவ எஸ்சி, இவ பட்டியலினத்தை சேர்ந்தவள், இவ தீட்டுப்பட்டவள், இவ பக்கத்தில் வரக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நிலை அன்றைக்கே காணப்பட்டது. இன்றைக்கு திருச்சபைகளில் ஏராளம் காணப்படுகிறது. ஆனால் அன்றைக்கே அவ்விதமாய்த்தான் காணப்படுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். அங்கே அந்த பெண் வந்து அங்கே நிற்கின்றாள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இந்த சீடர்களை காட்டிலும் அவளே சிறந்தவளாக கருதப்படுகின்றாள். சீடர்களை காட்டிலும் யார்தான் சிறந்தவள்? அந்த கானானிய பெண் சிறந்தவள். ஏன் தெரியுமா? இந்த சீடர்கள் கப்பலில் போயிட்டு இருப்பாங்க, பயங்கரமான புயல். உடனே அவர் படுத்து தூங்கி கொண்டு இருப்பார். அவரை போய் தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே கவலை இல்லையாம்பாங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 35 வசனத்தில் இருந்து 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரையிலும் அந்த சம்பவம் போகிறது. உடனே ஆண்டவர் எழும்பி, அற்ப விசுவாசிகளே ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, உடனே காற்றையும் கடலையும் அவர் அதட்டுவார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உடனே அந்த சீடர்கள் சொல்லுவாங்க, இவர் இவர் யாரோ, இவர் யாரோ அப்படின்னு கேட்குறான் சீடர்கள், கூடவே இருக்கிற சீடர்கள். அப்போ ஆண்டவரை குறித்த சரியான அறிவு என்ன அவங்களுக்கு என்ன செய்யல, வரல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்விதமானவர் என்கிற அறிவு இன்னும் அந்த சீடர்களுக்கு வரவில்லை. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு பெண் வந்து நிற்கின்றாள். யூத இனத்தை சேர்ந்தவள் அல்ல, புறையினத்து பெண். ஆனால் அவள் கூப்பிடுவாள், தாவீதின் குமாரனே என்று அழைப்பாள். அல்லேலூயா. தாவீதின் குமாரன் தான் இஸ்ரவேலர் மத்தியில வரவிருந்த மேசியா. மேசியாவுக்கு தான் தாவீதின் குமாரன் என்று பெயர். தாவீது எந்த காலத்தில் வாழ்ந்தார்?
இந்த காலத்தில் வருகிற தாவீதின் குமாரனுக்கு மேசியா என்று பெயர். ஆனால் சீடர்களுக்கு இவர் யாரென்றே தெரியவில்லை. ரொம்ப பின்னாலதான் சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்பார், மக்கள் என்னை யாரென்று பேசிக் கொள்கிறார்கள், மக்கள் என்னை யாரென்று பேசிக் கொள்கிறார்கள். ஒரு சீடன் சொல்லுவான், உமை எலியான்னு சொல்றாங்க, உமை எலியான்னு சொல்றாங்க. இன்னொரு சீடன் சொல்லுவான், உமை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இன்னொரு சொல்லுவான், ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு காலத்துக்கு அப்புறமா தான் பேதுரு சொல்லுவாரு, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தான் அவரை கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுவரையிலும் அவரை குறித்த சரியான அறிவு அவர்களுக்கு இல்லை. இவர் எப்படிப்பட்டவரோ, சாப்பாடு மக்களுக்கு இல்லை என்று தெரிந்த போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். தெரியல அவரை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து தெரியவில்லை. ஆண்டவரே, இத்தனை திரளான மக்களுக்கு எங்கிருந்து நாங்கள் ஆகாரத்தை கொடுப்போம்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவரால் கூடும் என்று விசுவாசிக்க அவர்களுக்கு முடியாத நிலையில இருந்தார்கள். பட் திஸ் உமன், ஆனால் இந்த பெண் பாருங்கள், ஒரு கானானிய ஸ்திரீ, மகள் எங்கேயோ இருக்கின்றாள், மகளை கூட கூட்டிட்டு வரல, எங்கேயோ இருக்கின்றாள். இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீர் என் மகளை சுகமாக்க வேணாம், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்கிற அறிவு அந்த பெண்ணுக்குள்ளே இருந்தது. தேவன் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் மேசியா, அவர் சொன்னால் போதும். ஒரு நூற்றுக்கு அதிபதி அப்படித்தான் சொல்லுவான். அவனுடைய வேலைக்காரன் ரொம்ப கொடிய வேதனைப்பட்டு கொண்டு கிடப்பான். அவனை கூப்பிடும்படியாக அவன் வருவான். உடனே ஆண்டவர் அவனிடத்துக்கு செல்லும்படியாக புறப்படுவார். அந்த நூற்றுக்கு அதிபதி மிக அருமையாய் சொல்வான், புறை இனத்தவன், யூதன் அல்ல, ஒரு புறை இனத்து அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுவான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்கிற தேவை இல்லை, நானும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன், நானும் ஒரு அதிகாரத்தில். நூற்றுக்கு அதிபதி, 100 சோல்ஜர்ஸ் அவன் கையில் உண்டு. ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். என் அதிகாரம் அந்த 100 பேருக்குள்ள. என் அதிகாரம் எவ்வளவு? நானும் ஒரு அதிகாரத்தில் இருப்பவன் தான். அதிகாரத்தை குறித்து எனக்கு தெரியும். ஒருவனை வா என்றால் வருகிறான், இன்னொருவனை போ என்றால் போகிறான். என் அதிகாரம் அந்த 100 பேருக்குள்ள. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் அப்படிப்பட்டதல்ல. உம்முடைய அதிகாரம் ஒரு கட்டுக்குள் அடங்கியது அல்ல, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அல்ல. நீர் இங்கிருந்து சொன்னால் என் வேலைக்காரன் அங்கே என்ன செய்வான்? சுகம் ஆவான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நீர் இங்கே சொன்னால் என் வேலைக்காரன் அங்கே சுகமாவான். என் அதிகாரம் இந்த 100 பேருக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவனை வான கூட்டா வருவான், போன்னு போட்டா போவான். நீர் அப்படி அல்ல, இங்கே இருந்து சொன்னால் அந்த வார்த்தையின் அதிகாரம் உலகம் அனைத்திற்கும் செல்லும் என்பதை ஒரு புறையனத்தவன் தான் அறிந்திருந்தான். அதே அறிவுதான் இந்த புறையனத்தை சேர்ந்த கானானிய ஸ்திரீனிடத்திலே காணப்பட்டது. தாவீதின் குமாரனே, என் மகள் அங்கே கொடிய வியாதியினாலே அல்லது பிசாசின் பிடியினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாள், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் மகள் குணமாவாள். ஆண்டவராகிய தேவன் அனைவருக்கும் சமமானவர், எல்லாருக்கும் தேவனானவர். அல்லேலூயா. அவருக்குள்ள யூதன் கிரேக்கன் என்கிற வித்தியாசமே இல்லை. இவர்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆபிரகாமை அழைக்கும் போதே அங்கே சொன்னாரு, ஆபிரகாமே, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உமக்குள்ளே உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம். இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் உயர்ந்தவன், இவன் பெரிய ஆளு, அவன் சின்ன ஆளு, இவன் அப்படி, அவன் பணக்காரன், இவன் தாழ், ஒன்னும் இல்லை. ஆபிரகாமே, உனக்குள் பூமியின் சந்ததிகள் எல்லாம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா யூதர்கள் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நமக்கு மாத்திரம்தான் கடவுள், நமக்கு மாத்திரம்தான் இறைவன் என்றவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. ஆபிரகாமே, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தன்னுடைய ஊழியத்தையே எங்க துவங்கினார் தெரியுமா?
புற இனத்து மக்கள் மத்தியிலே. இன்னைக்கு நம்ம எஸ்சின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, பட்டியலினத்து மக்கள்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கிறோம்ல, அவர்கள் மத்தியிலே தான் கிறிஸ்து தமது ஊழியத்தை துவங்கினார். ஆகவேதான் அவரை குறித்து ஒரு பெரிய இடரல் அந்த யூத மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது. பார்த்துக் கொள்ளுங்கள், யூத மக்கள் ஆரம்பத்திலிருந்தே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த ஆளு தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் ஊழியம் செய்கிறார், தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட போயிட்டு நின்றுக்கிட்டு அவங்களோட சாப்பிட்றாரு. அந்த சமாரியா பக்கமே யூதர்கள் போக மாட்டாங்க. அந்த சமாரியாவிலே சென்று 2 நாட்கள் அந்த மக்களோடு தங்கி அந்த சேரியில அவர்கள் கொடுத்த ஆகாரத்தை உண்டு அவர்களோடு அங்கே தங்கி படுத்து உறங்கி சாப்பிட்டு விட்டு வந்ததான சமத்துவ தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததே அந்த புற இனத்து மக்கள் மத்தியிலே. சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 2வது வாக்கியத்தில் அதை குறித்ததான காரியங்களை நான் வாசிக்கின்றோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த இருளின் பிரதேசம் அல்லது அந்த இருளில் நடக்கிற ஜனங்கள் யார் என்று 1ஆம் வாக்கியத்தின் கடைசியிலே வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். புறஜாதியாராகிய அந்த யூத மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே பிற்காலத்திலே அவர்களை என்ன செய்வாராம்? மகிமைப்படுத்துவார் என்று ஏசாயா ஆண்டவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்தார். இந்த வசனம்தான் நிறைவேறுகிறதாக மத்தேயு தன்னுடைய 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 25ஆம் வசனத்தில் கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும், அதற்கு முன்பு 15ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைத்தது நிறைவேறும்படி 4ஆம் அதிகாரம் கடைசியில் அந்த கலிலேயாவில் புறஜாதியார் மத்தியில தான் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தையே துவங்கினார். காரணம், அவர் சமத்துவ தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவருக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசம் என்பது எதுவும் இல்லை. பார்த்து கொள்ளுங்கள், இந்த கலிலேயா யூதேயாவின் பகுதியில் தான் இருக்கு, இஸ்ரவேல்ல யூதேயாவில் தான் இருக்குது. அப்புறம் எப்படி இந்த புற இனத்து மக்கள் வந்தாங்க? அந்த பகுதியில் மாத்திரம் அந்த புற இனத்து மக்கள் எப்படி வந்து உட்கார்ந்தாங்க? இதை குறித்த வரலாற்று நிகழ்வை பார்க்க வேண்டுமையானால் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 13 வரையிலும் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் 9 11 முதல் 13. தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். யார் கொடுத்தது? சாலமோன் ராஜா ஈராம் என்கிற தீருவின் ராஜா புற இனத்து ராஜாவுக்கு 20 பட்டணங்களை தானமாக கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? சாலமோன் தேவனுடைய தேவாலயத்தை கட்டி கொண்டிருந்த நேரத்தில் அந்த தீருவின் ராஜாவாகிய ஈராம் அவன் தான் என்ன பண்ணா, நிறைய மரங்களை வெட்டி 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 தெப்பங்களாக கட்டி அதை கடலிலே அனுப்பி கொடுத்தான். பார்த்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விலையுயர்ந்த கற்களை எல்லாம் அவன் கொடுத்தான். ஆலயமெல்லாம் கட்டி முடிந்தது. பிரதிஷ்டை 8ஆம் அதிகாரத்தில் முடிந்து விட்டது. 9ஆம் அதிகாரத்திலே அந்த ஈராமுக்கு தீருவின் ராஜாவுக்கு 20 பட்டணங்களை, தன்னுடைய நாட்டில் கலிலேயா நாட்டில் இருந்த 20 பட்டணங்களை அவன் தானமாக ஈராமுக்கு கொடுத்தான். ஸோ ஈராம் அந்த 20 பட்டணங்களை வாங்கி கொண்டான். அதில் அவனுக்கு பிரியமில்லை. பார்த்து கொள்ளுங்கள், அந்த பட்டணங்களில் அவ்வளோ நல்ல பட்டணங்களாக ஈராம் நினைக்கவில்லை. 12ஆம் வசனம், ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான், அவைகளில் அவன் பிரியப்படவில்லை.
அதில் அவன் பிரியப்படவில்லை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னான வசனங்கள்லாம் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த 20 பட்டணங்களிலும் இந்த ஈராம் தன்னுடைய ஜனங்களை, புறையினத்து ஜனங்களை, இந்த யூதர்களால் தாழ்த்தப்பட்ட தள்ளப்பட்ட மக்கள் என்று கருதப்பட்ட அவர்களை கொண்டு வந்து குடியேற்றினார். வரலாற்றில் அந்த நிகழ்வு நடக்கிறது. ஈராம் அந்த 20 பட்டணங்களை சாலமோன் தனக்கு கொடுத்ததுனால அந்த யூதர்களுக்கு மத்தியில் தன்னுடைய புறையினத்து மக்களை அவன் தீருவிலே இருந்து இங்கே கொண்டு வந்து அந்த பட்டணங்களிலே குடியேற்றி அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். பின்பதாக அதை இஸ்ரவேல் ராஜாக்கள் தங்களுடைய கைவசப்படுத்தி கொள்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் அது யூதேயாவில் கலிலேயா பகுதியில் அந்த நாடுகள் காணப்படுகிறது, அந்த பட்டணங்கள் காணப்படுகின்றன. அந்த புறையினத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பட்டணங்களிலே தான் ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷ பணியவே என்ன செய்தார், துவங்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மக்கள் மீது ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய பிரியம் இருந்தது. நீங்கள் அவங்கள நாய்கள் பேய்கள்னு சொல்லிட்டு தர்றீங்க, பட் நான் அவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறேன், நான் அவர்களையும் நேசிக்கிறேன், அவர்களும் என் ஜனங்கள் தான் என்பதை ஆண்டவர் பல சமயங்களிலே விளங்க பண்ணியிருக்கிறார். இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே பார்க்கிறோம். அந்த பெண் கானானிய பெண், அவள் வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு சகாயம் தேடி அவள் வந்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு வேண்டிய காரியத்தை செய்தார். அங்கே பின்னால் சொல்லப்பட்டிருக்கு, பின்னால் 28வது வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நீ விசுவாசத்தின்படி ஆக கடவுது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகிவிட்டது என்ற ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்து சொஸ்தமானாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த கானானிய பெண், அவள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவரில் அவள் கொண்ட விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே அவள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாள். அந்த ஜெபத்தினாலே அவளுக்கு என்ன உண்டாயிற்று, ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அதிகமான தேவைகள் இருக்கலாம். எவ்வளோ பெரிய தேவைகள், பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சுகம் தேவைப்படலாம், பொருளாதாரம் தேவைப்படலாம், சில வசதிகள் தேவைப்படலாம், இன்னும் உலகத்தில் நமக்கு தேவையான அநேக காரியங்கள் உண்டு. எதுவாக இருப்பினும் சரி, த சிம்பிள் ட்ரூத், சாதாரண சத்தியம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருப்பினும் முதலாவது அவரை விசுவாசியுங்கள். யாரை விசுவாசிக்கணும், யாரை விசுவாசிக்கணும், யாருங்க? வாயை திறந்து சொல்லுங்களேன். இயேசுங்கிற பேரை சொல்கிறதுக்கே உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? வாயை திறந்து சத்தமாக சொல்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்துங்கிற பேரை சொல்கிறதே எனக்கு ரொம்ப இஷ்டங்க. ஒரு சகோதரன் அப்படித்தான் சொல்லுவான். என்னை பற்றி சுப்புலாபுரத்தில் இருக்கிற ஒரு தம்பி சொல்லுவார், அண்ணே உங்கள் பிரசங்கம், உங்கள் வார்த்தைகளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால், நீங்கள் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்லுவீங்க, இயேசுன்னு கூட நீங்கள் சொல்கிறதில்ல. நீங்கள் பேசும்போதெல்லாம் எப்படி தான் சொல்லுவீங்க, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆகையினால் அவரிடத்துல போய் கேட்கும்போது அவர் நமக்கு வேண்டியதை தருகின்றார். நீங்கள் அப்படி பேரை சொல்கிறதுக்கே கூச்சப்படுறீங்களே. இயேசு கிறிஸ்து என்ன கெட்டவரா? இயேசு கிறிஸ்து தீமையானவரா? இயேசு கிறிஸ்து வேண்டப்படாதவரா? இயேசு கிறிஸ்து வேண்டாமா? ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும். எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், அவர் பேரையும் நான் சொல்ல மாட்டேன், அவரை பேரை சொல்கிறதுக்கு வெட்கப்படுவேன். ஆனால் அவரிடத்துலேருந்து என்ன வேண்டும், என்ன வேணும் சொல்லுங்கள்? ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும். உங்களுக்கு ஆசீர்வாதமும் தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவும் தேவையில்லை என்பது போல தான் தெரிகிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இந்த பெண் இயேசு கிறிஸ்துவின் மீது தன்னுடைய விசுவாசத்தை வைத்தாள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் தெளிவாக அறிந்து கொண்டிருந்தாள். தாவீதின் குமாரன் என்கிறதான அறிவு அவளுக்கு உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து விசாரிக்கின்றாள்.
திடீர்னு ஒரு பெண் வந்து ஒருவர்கிட்ட வந்து எனக்கு நீர் உதவி செய்யணும்னு கேட்க மாட்டாங்க. அவரை குறித்து விசாரிக்கின்றாள். விசாரித்து பார்த்ததிலே அவர்தான் மேசியா என்று சொல்லி தன் உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கொண்டால் பார்த்து கொள்ளுங்கள். அவர்தான் மேசியா. மேசியா வரும்பொழுது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இவர்தான் மேசியா, தாவீதின் குமாரன் இவர்தான். பெரிய பெரிய வேதபாரர்கள் நம்பவில்லை. பெரிய பெரிய வேதபாரர்கள் நம்பவில்லை. அந்த இஸ்ரவேலிலே காணப்பட்ட பிரதான ஆசாரியன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே காணப்பட்ட பெரும்பகுதியான அந்த பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே காணப்பட்ட பெரிய மனிதர்கள் அவரை தாவீதின் குமாரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவையெல்லாம் வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருந்த மக்கள், வேதத்தை தினந்தோறும் போதித்துக் கொண்டிருந்த மக்கள். But they did not believe that Jesus was the Christ. இயேசுதான் கிறிஸ்து என்பதை அவர்களில் ஒருவனும் விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்திருந்தால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. ஆனா இங்கே அந்த காணி ஆட்சிக்கு புறம்பானவள் என்று கருதப்பட்ட ஒருத்தி வந்து சொல்லுகின்றாள், தாவீதின் குமாரனே. எவ்வளவு பெரிய அறிவு பாருங்கள். இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான அறிவு இதுதான். பார்த்து கொள்ளுங்கள். தேவனை குறித்த அறிவு அற்றிருக்கிறதினாலே கண்டதையெல்லாம் கடவுள் என்று தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். செய்யும் தொழிலே எழுதி போட்டிருப்பான், செய்யும் தொழிலே அவங்க பண்றது பூரா கள்ளக்கடத்தல். ஆனா என்ன எழுதி போட்டிருப்பான், செய்யும் தொழிலே தெய்வம். வருகிறவனை பூரா தராசுல ஏமாத்துவான். ஆனா எழுதி போட்டிருப்பான், செய்யும் தொழிலே தெய்வம். அத்தனை பித்தலாட்டமும் செய்வான், ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம்னு எழுதி போட்டிருப்பான். ஆகவே முரண்பாடு பார்த்துக் கொள்ளுங்கள். தேவனானவர் பித்தலாட்டத்தின் தேவனா? தேவனானவர் ஏமாற்றுகிறவர்களின் தேவனா? தேவனானவர் வஞ்சிக்கிறவர்களின் தேவனா? பரலோகத்திலே பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் அவரை அங்கே தேவ தூதர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய வாள் தொலியினாலே வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். அத்தனை பெரிய பரிசுத்தரை இவன் பண்ற அத்தனை பிட்டாளத்துக்கு மத்தியில செய்யும் தொழிலே தெய்வம் தான். அந்த காலத்துல எல்லாம் கக்கூசை அள்ளுவார்கள். அப்போ அதுவும் என்னதுதான் உங்களுக்கு சொல்லுங்க, அதுவும் என்னதுதான் கக்கூசை அள்ளுவான். அது அவன் செய்யற தொழில், அதுவும் அவனுக்கு தெய்வம். எவ்வளவு பெரிய முரண்பாடு, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். ஸோ இந்த கோஷங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முதலாளிகள் வேலைக்காரர்களை அடிமைப்படுத்துவதற்கு அவர்கள் கண்டுபிடித்த யுக்தி தந்திரம். அவன் வேலைக்காரன் கூப்பிட்டீங்களே, செய்யும் தொழில் தான்டா தெய்வம், செய்யும் தொழில் தான் தெய்வம். அவன் விழுந்து விழுந்து வேலை செய்வான், ஏன்னா அது தெய்வம்னு சொல்லி கொடுத்துறான். ஆனால் அவனோ பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அத்தனை பேரும் ஏமாற்றுவான், எல்லா கள்ள காரியங்களையும் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் வேலைக்காரங்களுக்கு மாத்திரம் என்ன சொல்லி கொடுத்துருவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். முதலாளியை மதிக்கணும், செய்கிற தொழிலை மதிக்கணும் என்று தான் இந்த நாட்டில் பலவிதமாய் மக்களை சத்தியத்தை விட்டு புறம்பே விலகி நிற்கும்படியாய் செய்திருக்கிறார்கள். கோடி கோடி கோடியான மக்கள் இந்த நாட்டிலே தேவனை அறியாத நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்திய தேசத்தில் இருக்கிற 145 கோடி மக்களும் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேசத்திலே மக்கள் கர்த்தரை குறித்த அறிவினால் என்ன செய்ய வேண்டும், நிரம்ப வேண்டும். தட் இஸ் ரிவைவல். அதற்கு பெயர் தான் எழுப்புதல். பார்த்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு பெண்ணுக்கு, ஒரு கானானிய ஸ்திரீக்கு இருந்த அந்த அறிவு அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் பெரிய பெரிய மனிதர்களுக்கும் சனகரிப் சங்கத்தின் மெம்பர்களுக்கும் ஒருவனுக்கும் இல்லாமல் போயிட்டு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை தவிர அல்லது நிக்கோதோமை தவிர, அந்த 2 பேரை தவிர வேற ஒரு பயலுக்கு அந்த அறிவில்லை. பார்த்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அறிவு இந்த கானானிய பெண்ணினிடத்திலே காணப்படுகிறது. அவளையும் விரட்ட வேண்டும் என்கிறார்கள். இயேசுவின் சீடர்கள் என்ன சொல்றாங்க, அவளையும் விரட்டிருங்க, பக்கத்தில் நிற்க கூடாது. தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகின்றாள். சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய அறிவு புறையனத்து ஒரு பெண்ணினிடத்தில் காணப்படுகிறது என்பதை குறித்து
அறிந்து சந்தோஷப்படாமல், ஆண்டவரே அவளை நம்மை விட்டு என்ன செய்து விடும், துரத்தி விடும், அவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிற ஒரு நிலையிலே தான் இன்றைய கிறிஸ்தவமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். அந்த பெண் ஆண்டவரை அறிந்து அவரால் கூடும் என்கிற விசுவாசத்தை வைத்தாள். அவரில் என்னது, அவரில் விசுவாசம். அவருடைய விசுவாசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே, அவருடைய சீடர்கள் இடத்தில் அல்ல. சீடர் போல தான் துரத்தணுன்றான, அவர்களிடத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற மக்கள், பெரும்பாலான மக்களுடைய விசுவாசம் யாரிடத்தில் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அல்ல. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அல்ல. பெரும்பகுதியான மக்களின் விசுவாசம் யாரிடத்துல? ஒரு பகுதி மக்கள் இவர் மேலே, இன்னொரு மக்கள் இன்னொரு மேலே, இன்னொரு பகுதி மக்கள் அவர் மேலே, இன்னொரு பகுதி மக்கள் இவர் மேலே என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற பிரபலமான மக்கள் பேரில் தான் தங்களுடைய விசுவாசத்தை வைத்து கொண்டு கிறிஸ்தவம் இந்த நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறதே அல்லாமல், அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டவரின் பேரிலே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. இவற்றை போனா இது நடக்குமா, அவற்றை போனா இது நடக்குமா, இங்க போனா இது நடக்குமா, இப்படித்தான் மனிதர்கள் சுற்றி திரிகிறார்களே அல்லாமல், தான் இருக்கிற இடத்திலே தேவ ஜனங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை நோக்கி பார்த்தால் அவர் எனக்கும் தகப்பன் தானே என்கிற சிற்றறிவு கூட இல்லாத நிலையிலே தான் மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஸோ நம்முடைய விசுவாசம் யார் பேரில் இருக்க வேண்டாம்? இயேசுவின் பேரில். சீடர்கள் விரட்டுபடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் பேரில் அல்ல, இயேசுவின் பேரில் விசுவாசம் உள்ளவளாய் அங்கே வந்து அவள் பணிந்து நிற்கிறதை பார்க்கின்றாள். தடைகளை மேற்கொள்ளுகிற ஜெபத்தை ஏறெடுத்தாள். என்ன தடை? அவங்களாம் புற இனத்து பெண் என்று சொன்னார்கள். ஆண்டவரும் அவளை பார்த்து சொன்னார், ஏமா நீ வந்து ஜெபம் பண்ற, நீ வந்து உன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லுகிற, நீங்கள் நாய்கள் அல்லவா? சீடர்களை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் நாய்கள் அல்லவா? இவர்களெல்லாம் பிள்ளைகள் அல்லவா? இவர்களெல்லாம் பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் நாய்கள் அல்லவா? இந்த பிள்ளைகள் சாப்பிடுகிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? சீடர்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சீடர்களுக்கு உணர்த்தும் விதமாக, யாரை நீங்கள் நாய்கள் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் கூட பிள்ளைகள் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்குள் இல்லையே என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த கடினமான வார்த்தையே அவர் உபயோகிக்கின்றார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லவே. அவள் சொன்னாள், சரியான பதிலை சொன்னாள். ஆண்டவரே, நீர் சொல்வது சரிதான், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டாங்க, ஆனால் பிள்ளைகள் மேஜையில இருந்து சாப்பிடுகின்ற பொழுது சில துணிக்கைகள் சிதறும் அல்லவா, அதை கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் தானே சாப்பிடும். ஆகவே நான் ஒரு நாய்க்குட்டி என்றாலும் பரவாயில்லை, அந்த துணிக்கைகள் கீழே விழுகிறதை நாய்க்குட்டிகள் சாப்பிடுகிறது போல நீர் எனக்கு உதவி செய்ய வேணாம். ஆண்டவர் பரவசம் அடைந்து போனார். பார்த்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் சீடர்களையும் ஒரு பக்கம் பார்ப்பார், அந்த பெண்ணையும் ஒரு பக்கம் பார்ப்பார். இவள் எங்கே? யூதர்களாகிய நீங்கள் எங்கே? இவளுடைய விசுவாசம் எங்கே? பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற நீங்கள் எங்கே? ஆண்டவர் நிறைய நேரத்தில் சர்க்காஸ்டிக்கா இந்த மாதிரி காரியங்களை அவர் செய்து கொண்டு இருப்பார். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து சொல்லுவாங்க, ஆஹா நீ ரொம்ப நல்லவர், நீ ரொம்ப உத்தமமானவர், அதனால நீர் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்வீர். ஆண்டவரே, ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா இல்லையா? ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா இல்லையா வந்து கேட்பார்கள். ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஓ, என்னை பரீட்சை பார்க்கும்படி இந்த கேள்வியை கேட்குறீங்களா? ஏன்னா அன்றைக்கு ரோமர்கள் அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். யார? யூதர்களை ரோமர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு விரோதமாக இவர்கள் புரட்சி செய்கின்ற மக்கள், ரோமனுடைய ஆட்சியை விரும்பாத மக்கள். இவரை பெரிய புரட்சியாளர் என்று ஆண்டவரை சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இவரை சோதித்து பார்ப்போம்,
இவர் ரோமர்களை சப்போர்ட் பண்றாரா இல்லை நம்முடைய விடுதலையை சப்போர்ட் பண்றாரா என்பதை பார்ப்பதற்காக வரி கொடுப்பது நியாயமா, ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா, நியாயம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவர் ரோமர்களை சப்போர்ட் பண்றாரு, யூதர்களின் விரோதின்னு பேசிவிடுவான். வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னா உடனே ரோமாபுரியிலிருந்து வந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஜெயிலில் போட்டுவிடுவாங்க. ரெண்டும் அதான் நடக்கும். ஒன்று, இந்த வரியை கொடுக்க கூடாது ரோமர்களுக்கு என்று ஆண்டவர் சொன்னால் ரோமர்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் ரோமர்களை சப்போர்ட் பண்றாரு, யூதர்களின் விரோதி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆண்டவர் இருதலி கொள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் போனாலும் நெருப்பு, இந்த பக்கம் போனாலும் நெருப்பு, ஒரு கம்பில் மத்தியில் ஒரு எறும்பு மாட்டிக்கிறது. அதுக்கு தான் தமிழில் சொல்லுவாங்க இருதலை கொள்ளி எறும்பு போல. இந்த பக்கம் போனாலும் நெருப்பு, இந்த பக்கம் போனாலும் நெருப்பு. வரி கொடுக்கணும்னு சொன்னாலும் தப்பாயிடும், வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் தப்பாயிடும். ஆண்டவரை சோதித்து பார்க்க முடியாது கேட்கின்றார்கள். ஆண்டவர் கேட்டாரு, அந்த நாணயம் ஒன்றை கொடுங்கள் அப்படின்னு கேட்டார். எதை கொடுங்கள்? இந்த நாணயம் ஒன்றை கொடுங்கள் அப்படின்னு கேட்டாரு. அவங்க ஒரு துட்டை எடுத்து கையில் கொடுத்தாங்க. அந்த துட்டுல ராயனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, ராஜாவுடைய உருவம் மெரிசப்பட்டிருக்கிறது, பொறிக்கப்பட்டிருக்கிறது. உடனே அங்க இருந்த மக்களை பார்த்து, இந்த உருவமும் மேலெழுத்தும் யாருடையது? சொன்னா ராயனுடையது. நீங்களே சொல்றீங்க இந்த ராயனுடையதுன்னு. ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. தீர்ந்து போச்சு. ஆண்டவருடைய விலை மதிப்பெற்ற ஒரு பதில் பார்த்து கொள்ளுங்கள். இப்படித்தான் நான், ஜெயபால் இவர்களெல்லாம் ஒரு போராட்டத்தை முடித்து விட்டு டெல்லியிலேருந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் எங்களுக்கு முன்னால் ஒரு தாத்தா வயசானவர், அவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். பேசிக்கொண்டே வருகிற பொழுது அவர் ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம், இந்த வேதக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை சார். எங்களை பார்த்து சொன்னார், வேதக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட சொல்லுங்க என்ன இல்லை? உண்மைதான், அவர் சொன்னது ரொம்ப கரெக்டு. வேதக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை சார். இயேசுவிட்ட கேட்கறத இயேசுவிட்ட கேட்கணும், அரசாங்கத்திட்ட கேட்கறத அரசாங்கத்திட்ட கேட்கணும். இது தெரியாம இவங்க இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னார். அரசாங்கத்திட்ட கேட்கறத அரசாங்கத்திட்ட கேட்கணும், இயேசுவிட்ட கேட்கறத இயேசுவிட்ட கேட்கணும். இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இயேசுவிட்ட கேட்க வேண்டியதை அரசாங்கத்தில் கேட்பாங்க, அரசாங்கத்தில் கேட்க வேண்டியதை இயேசுவிட்ட கேட்பாங்க. ரேஷன் கார்டு வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? ரேஷன் கார்டு வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? தாசில்தார்ட்ட கேட்கணும். தாசில்தார்ட்டு கேட்க வேண்டிய ரேஷன் கார்டை முழங்கால போட்டு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஆண்டவரே ரேஷன் கார்டு தரும், ஆண்டவரே ரேஷன் கார்டு தரும்னா எப்படி வரும்? அதான் அவர் சொன்னாரு, அரசாங்கத்திட்ட கேட்க வேண்டியதை அரசாங்கத்திட்ட கேட்கணும், இயேசுவிட்ட கேட்க வேண்டியதை இயேசுவிட்ட கேட்கணும். எனக்கு அது ரொம்ப பிடித்து விட்டது, பார்த்து கொள்ளுங்க. ரொம்ப அருமையான பதிலை சொன்னார் என்று சொல்லி அவரை ரொம்ப நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம். ரொம்ப கரெக்டு சார், ரொம்ப அருமையாக சொல்லிவிட்டீர்கள். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியதை ஆண்டவரிடத்தில் கேட்கணும், அரசாங்கத்திடத்தில் கேட்க வேண்டியதை அரசாங்கத்தினிடத்திலே கேட்கணும். அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டியதற்கு அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும். தேவனிடத்தில் சென்று விண்ணப்பிக்க வேண்டியதற்கு தேவனிடத்தில் சென்று விண்ணப்பிக்க வேண்டாம். ரெண்டையும் போட்டு ஒன்னா போட்டு என்ன செய்யக்கூடாது? குழப்பி விடக்கூடாது. இங்கே ஆண்டவர் கேட்டார், இந்த காசுல இருக்கிற தலையும் அந்த உருவமும் அந்த மேலெழுத்தும் யாருடையது? ராயனுடையது. ராயனுடையதே ராயனுக்கு கொடுத்துருங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்து விடுங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இங்கே அந்த பெண்ணை கர்த்தராகிய தேவன் தமக்கு முன்பதாக பார்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அருமையாக யாரிடத்தில் தன் ஜெபத்தை கேட்க வேண்டுமோ அதை சரியாக துல்லியமாக அறிந்து அவரிடத்திலே வந்து அவள் நின்று கொண்டிருந்தாள். ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், நீர் தாவீதின் குமாரன், நீர் இங்கே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே என் மகள் குணமாவாள். எவ்வளவு பெரிய விசுவாசம் என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, பதில் கிடைக்கும் வரையிலும் அவள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாள். நாயின்னு சொன்னாங்க, துரத்தி விடும் சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நீ என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போ, நான் தாவீதின் குமாரனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன், நீங்க மாட்டேன் என்று சொல்லி பதில் கிடைக்கும் வரையிலும்
அவளுக்கு தேவன் பதில் கொடுக்கின்ற பரியந்தம் 15ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் அவளை குறித்ததான சம்பவம் துவங்குகிறது. 28வது வசனத்தில் தான் அவளுக்கு பதில் கிடைக்கும். எத்தனாவது வசனத்தில்? 21ல் அவள் வருகின்றாள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுறா. பதில் எப்போ கிடைக்குது? 28வது வசனத்தில். இடைப்பட்ட நேரத்தில் நிறைய காரியங்கள் நடக்கு. சீஷர்கள் பேசுறாங்க, இயேசு கேள்வி கேட்கிறாரு, இயேசு பேசுறாரு, இவள் பேசுகின்றாள், எல்லாம் நடக்கிறது. எல்லாவற்றின் மத்தியிலேயும் தன் ஜெபத்தை அவள் விடாமல் செய்து கொண்டிருந்ததினால் 28வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவருடைய மகள் சொஸ்தமானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஜெபத்திலே தாழ்மையும் இருந்தது. பார்த்து கொள்ளுங்கள், ஜெபத்தில் என்ன இருந்தது? தாழ்மை இருந்தது. நாய்க்குட்டிகளுக்கு எடுத்து பிள்ளைகளின் அப்பத்தை போடுவாங்களா? நம்ம பொம்பளைங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏயா உம்மட்ட ஒரு ஜெபம் பண்ணி என் மகளுக்கு சுகமாக்குன்னு சொல்லி நான் வந்தா என்ன நீ நாயின்னு சொல்வீரா? எப்படியா நாயின்னு சொல்ல போச்சே? இங்க வாங்கடா, இந்த ஆள் என்னை பார்த்து நாய்ங்கிறாரு. அன்னைக்கு அங்கே ஒரு பெரிய கலவரமே உண்டாயிருக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? நம்ம அப்படித்தானே நம்ம செஞ்சுருப்போம். நான் உம்மட்ட வந்து ஏதோ ஒரு விண்ணப்பத்தை கேட்டு வந்தா நீர் என்னை பார்த்து நாயின்னு சொல்வீரா? அந்த பெண் அப்படி சொல்லவில்லை. ஆட்களை திரட்டலை, கூப்பிடலை, சத்தம் போடலை, என்ன நாயின்னு சொல்லிட்டேரே என்று வெகமன்றா எழும்பவில்லை. ஆண்டவரே, நீர் சொல்வது மெய்தான், இவங்க எங்களை நாயின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீர் சொன்னது கரெக்ட் ஆண்டவரே. இவர்கள் எங்களை நாய் என்று தான் சொல்லி எங்களை அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னும் அல்லவா, அதுபோல உம்மிடத்தில் நான் வந்து நிற்கிறேன். எவ்வளவு பெரிய தாழ்மை பார்த்து கொள்ளுங்கள். அவள் தன்னுடைய சுயத்தை எல்லாம் ஏற்கனவே கொண்டு விட்டாள். கொண்டுவிட்டு தன்னுடைய விண்ணப்பத்திற்கான பதில் கிடைத்தால் போதும் என்கிற நிலையிலே அவள் தன்னை தாழ்மைப்படுத்தி நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தாழ்மையுள்ள ஜெபம்தான் ஆசீர்வாதத்தை அவளுக்கு பெற்று கொடுத்தது. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? எதிர்த்து நிற்கிற. ஏன்னா ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வந்து என் பிள்ளைக்கு சுகம் கேட்டு வந்தா என்ன நீ நாயின்னு சொல்வீரா என்று மாத்திரம் அவள் பேசி இருந்தால் அன்றைக்கு பிள்ளைக்கு சுகமும் கிடைச்சிருக்காது, அவருடைய இருதயத்திற்கு சமாதானமும் கிடைச்சிருக்காது. ஆனால் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபித்ததினாலே தன் பிள்ளைக்கும் சுகம், தன் உள்ளத்திற்கும் சமாதானம், விசுவாசம் நிறைந்த பெண்ணாக, தேவனுடைய பாராட்டுதலை பெற்றவளாக அவள் எழும்பி சென்றாள் என்று பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் விசுவாசம் பொருந்தினதாக, அது மாத்திரமல்ல தாழ்மையுள்ள மக்களாக தேவனிடத்திலே நாம் சென்று நிற்க வேண்டாம். அந்த தாழ்மையை வெளிப்படுத்துவது தான் நம்முடைய கண்களிலிருந்து வழிகின்ற அந்த கண்ணீர். பார்த்து கொள்ளுங்கள். கண்ணீர் விடுறனா அது சும்மா இல்லை. நான் விடுகிற கண்ணீர் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், என்னால் ஒன்றும் ஆகாதையா, என்னால் ஒன்றும் ஆகாது, ஆகவே நான் கண்ணீர் வடித்து நிற்கின்றேன், நீர்தான் எனக்கு என்று சொல்லி அவரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கண்ணீரை பார்த்து, நம்முடைய தாழ்மையை பார்த்து, நம்முடைய உள்ளத்தை பார்த்து, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பார்த்து தேவன் நமக்கு வேண்டிய சுகத்தை, ஆரோக்கியத்தை, இன்னும் தேவையான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஜெபம் செய்கின்ற மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் விளங்க வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் நாம் யாவருக்கும் பொதுவானவர். உலகத்தில் இவன் வேண்டும், அவன் வேண்டும், இவன் என்னுடைய பிள்ளை, இவங்க தூரத்தில் இருக்கிறவர்கள் என்பதெல்லாம் அவருக்கு கிடையாது. தேவன் மனிதரிடத்தில் பட்சபாதம் உடையவர் அல்லவே. தேவன் மனிதரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பக்தி உள்ளவன் எவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகின்றார். ஸோ பக்தியோடு, தாழ்மையோடு, எளிய சிந்தையோடு தேவனிடத்தில் தேடி வருகின்ற மக்களை எல்லாம் அவர் தம்மிடத்தில் சேர்த்து கொள்கின்றார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கின்றார்.
நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள் எதுவாய் இருப்பினோம் மனிதர்களிடத்தில் அல்ல, அன்றைக்கு அவள் சீஷர்களிடத்தில் அல்ல, தேவன் பேரில் விசுவாசம் வைத்து, இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே வந்து நின்றாள். தன்னை தாழ்மைப்படுத்தி நின்றாள். தான் வேண்டியதை பெற்றாள். பரவசத்தோடு திரும்பி சென்றாள். அல்லேலூயா.